இங்க ஒரு சின்ன பையன் அவனே கண்டுபிடிச்ச ஜெட் பேட சயின்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போய் எல்லாத்தையும் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனா அவருக்கு இந்த ஜெட் பேட்ல இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருது. அதனால அந்த சின்ன பையன் ப்ராஜெக்ட் பிரைஸ் கொடுக்காம இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுங்கன்னு இந்த வாட்டி கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால இவனும் வருத்தத்துல உட்காந்துருக்க அங்க ஒரு பொண்ணு வந்து இவனோட கையில காயினை கொடுத்துட்டு என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப இவனு பின்னாடியே போக இவங்கிட்ட இருந்த காயினை லேசர் மூலமா ஸ்கேன் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் உடனே டெலபோர்ட் ஆகி வேற வேர்ல்டுக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம பூமி மாதிரி இல்லாம ரொம்பவே டெக்னாலஜி அதிகமா இருக்கு. இப்ப அங்க இருக்கிற ரோபோட் இவங்கிட்ட இருக்கிற ஜெட் பேட்டை தானாவே புடுங்கி இதுல இருக்கிற பிரச்சனையை உடனே சரி பண்ணி இவங்கிட்ட கொடுத்துருது. அடுத்து இவனோட ஜெட் பேட் சரியானதால இதை வச்சு பறந்து அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியில இந்த சின்ன பொண்ணுகிட்டே வந்து விழுகிறான். இப்ப அடுத்து ஒரு பொண்ணு நாசாக்கு வெளியில நின்று விளையாட்டுத்தனமா அங்க இருக்கிற சிஸ்டத்தை ஹேக் பண்ணி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்க நம்ம போலீஸ் பின்னாடியே வந்து இந்த சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து இவ்வளவு உள்ள கூட்டு போய் இவகிட்ட என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு செக் பண்ண அங்க சம்பந்தமே இல்லாம இவளோட பாக்கெட்ல அந்த காயின் இருக்கு. அடுத்து இவளோட அப்பா அங்க வந்து போலீஸ்ட மன்னிப்பு கட்டி இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்ப அப்படி என்ன வித்தியாசமா இருக்குன்னு இவ இந்த காயினத்தோட பார்த்தா கார்ல போற இவ பாலைவனத்துல எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி காமிக்குது. அடுத்து டக்குன்னு அவங்க அப்பங்கார அந்த காயினை பிடிங்க பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அடுத்து மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா இல்லாம இவளோட அப்பா பாக்கெட்ல இருக்கிற காயினை எடுக்க பார்த்தா மறுபடியும் அந்த பாலைவனம் வந்துருது. ஆனா ஓடையில ஏதாவது செவரு இருக்கிற மாதிரி இருக்கு. இவளும் தேடி பார்த்துட்டு வாசலை கண்டுபிடிக்க கடைசியில ஸ்டெப்ஸ்ல உருண்டு போய் கீழே விழுந்துடுறான்.